ورحمة الله وبركاته. الحمد لله ولي كل نعمة، وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا منها شربة ماء، أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள், அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள், நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் இறை கடமையை, இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ, அத்தனை நன்மைகளையும் பாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து, அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய உயர்ந்த உன்னதமான நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானா. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, இந்த உலகத்தில் மனிதர்கள் மற்ற படைப்புகளை விட உன்னதம் வாய்ந்ததாக, உயர்வானதாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்லும்போது, லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், இந்த உலகத்தில் மனிதர்களை அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுவார். மனிதனுடைய நுட்பமான, நேர்த்தியான தோற்றத்தை போன்று வேறு எந்த படைப்பிற்கும் அல்லாஹ் தரவில்லை. எனவேதான் மலக்குமார்களின் எதிர்ப்பை தாண்டி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, மனிதர்களை இந்த உலகத்தில் என்னுடைய ஹலீஃபாக்களாக நான் தேர்ந்தெடுக்கப் போகின்றேன் என்பதாக மனிதர்களை, படைப்பை குறித்து அல்லாஹ் மலக்குகளிடம் எடுத்துச் சொன்னார். அன்பானவர்களே, மனிதர்கள் இந்த உலகத்தில் உயர்ந்த படைப்புகளாக படைக்கப்பட்டிருந்தாலும்
அந்த படைப்பை குறித்து, அதை படைப்பதன் நோக்கம் குறித்து அல்லாஹ் சொல்லும் போது, ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், இந்த உலகத்தில் மனிதர்களை ஜின்னினங்களை இறைவன் படைத்ததன் நோக்கம் இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். தன்னை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட மனிதன் எந்த நிலையில், எந்த நேர்த்தியில், எந்த வாழ்க்கை தடத்தில் பயணித்தால் இந்த உலகத்திலும் அவனுக்கு வெற்றி, நாளை மறுமையிலும் வெற்றி என்பதை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாகவே அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துவார். சூரத்துல் முஃமினுடைய ஆரம்ப வசனங்களிலேயே அல்லாஹ் சொல்லும் போது, கத் அஃப்லஹல் முஃமினூன், இறையச்சமுடைய இறைவனை ஏற்றுக்கொண்ட ஈமான் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள். கது திட்டமாகவே அஃப்லஹல் முஃமினூன், இறைவனை ஏற்றுக்கொண்டு ஈமானுடைய மக்கள் இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அல்லாஹ் சொல்லுவார், அவர்களின் தொழுகை இறைவனுக்காக இருக்கும், அவர்களின் வணக்க வழிபாடுகள் இறைவனுக்காக இருக்கும். எந்த அமலை செய்தாலும் இறைவனை முன்னோக்கியே, இறை பொருத்தத்தோடு, இறை பிரியத்தோடு அதில் அவர்கள் செயல்படுவார்கள். கத் அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக திட்டமாக ஈமானுடையவர்கள் வெற்றியாளர்கள். அவர்களின் பண்பு அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், 2 ரக்அத்தை அவர்கள் நிறைவேற்றினாலும் இறையச்சத்தோடு அமைத்துக் கொள்வார்கள். சிறிய தொகைகளை தானமாக கொடுத்தாலும் இறை பொருத்தத்தை முன்னோக்குவார்கள். எந்த செயலை செய்தாலும், எந்த வணக்கங்களில் ஈடுபட்டாலும் இதில் இறை பொருத்தம் கிடைக்குமா என்று தேடுவார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகைகளில் உள்ளச்சத்தோடு அமைத்துக் கொள்வார்கள். வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதூன், அல்லாஹ் சொல்லுவார், வீணான வேடிக்கையான ஆரோக்கியமற்ற செயல்களை விட்டும் அவர்கள் தவிர்ந்திருப்பார்கள். கேலி கூத்துகளில் இந்த சமூகம் ஈடுபடாது, வீண் வேடிக்கைகளில் இந்த சமூகம் ஈடுபடாது. அல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதூன், இது இறைவனுக்கு பிடிக்காது, எனவே ஒதுங்கி வாழ்வார்கள். இது இறைவன் நேசிக்க மாட்டான் என்று ஒதுங்கி வாழ்வார்கள். இதை இறைவன் சொல்லி தந்தது அல்ல என்று ஒதுங்கி வாழ்வார்கள். வல்லதீனஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன், அல்லாஹ் சொல்லுவான், இறைவன் கடமையாக்கிய ஏழைகளின் ஜகாத்துடைய வரியை தவறாமல் கணக்கு பார்த்து இறைவனுக்காக நிறைவேற்றுவார்கள். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்களுடைய வெட்கஸ்தலங்களை இறைவனுக்கு பயந்து பாதுகாத்துக் கொள்வார்கள். வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹதிஹிம் ராഊன், அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களில், அவர்கள் கொடுத்த வாக்குகளில் இறையச்சத்தோடு இறைவனுக்கு பயந்து அந்த அமானிதங்களை பாதுகாப்பார்கள். கொடுத்த வாக்குகளுக்கு அதை நிறைவேற்றுவதற்கு மிக பெரும் கஷ்டங்களை மேற்கொள்வார்கள். இவர்கள் எல்லாம் கத் அஃப்லஹல் முஃமினூன், வெற்றியடைந்த முஃமின்கள் என்று இறைவன் பதிவு செய்வார். வெற்றியடைந்தவர்கள் மாத்திரமல்ல, அல்லாஹ் அந்த வசனங்களின் தொடரில் சொல்லும் போது, உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள் தொழுகையை உள்ளச்சத்தோடு இறைவனுக்கு பயந்து இறை பொருத்தத்தை தேடி அதை நிறைவேற்றியவர்கள், தங்களின் வெட்கஸ்தலங்களை பாதுகாத்தவர்கள், ஜகாத்துகளை கடமையாக சரியாக நிறைவேற்றியவர்கள், வீணானவற்றில் இருந்து ஒதுங்கி வாழ்ந்தவர்கள். உலாயிக ஹுமுல் வாரிசூன், அல்லாஹ் சொல்லுவார், இவர்கள்
சுவனத்தின் வாரிசுதாரர்கள், சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள். அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா ஹாலிதூன். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் வாரிசுதாரர்கள் நிரந்தரமாக அந்த சுவனத்தில் இவர்கள் தங்கி இருப்பார்கள் என்றெல்லாம் சுபசோபனங்களை ஈமானுடைய மக்கள் அவர்களின் வணக்க வழிபாடுகளில் இறையச்சத்தோடு இறை பிரியத்தை தேடி இறைவனுக்காக செய்யும் போது சுவனத்தின் வாரிசுதாரர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துவார். இப்படியெல்லாம் உயர்ந்த தோற்றத்தில், உயர்ந்த குணங்களில், உயர்ந்த வடிவத்தில் மனிதனை படைத்து இதை செய்தால் நீ ஈடேற்றம் பெறலாம், இதை செய்தால் உன்னை அது நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்து உயர்ந்த உன்னதமான மார்க்கத்தை, உயர்ந்த நபியை குன்தும் கைர உம்மத், மிகச்சிறந்த உம்மத்தாக, மிகச்சிறந்த சமுதாயமாக, மிகச்சிறந்த வழித்தோன்றல்களாக மலக்குமார்களுக்கு கூட கிடைக்காத வாக்கியம், முன்னால் வந்த நபிமார்களுக்கு கூட கிடைக்காத வாக்கியம் குன்தும் கைர உம்மத், உம்மத்தை முஹம்மதியா என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம் என்பது இதற்கு முன்னால் வாழ்ந்த அத்தனை நபிமார்களும் ஆசைப்பட்டு கிடைக்காத வாக்கியம் அது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுத்தார். அப்படிப்பட்ட சமுதாயமாக உயர்ந்த வடிவத்தில் மனிதனை படைத்து அவனுக்கான வழிகளை, ஏற்பாடுகளை இறைவன் பரிபூர்ணமாக செய்து கொடுத்து இன்றைய இஸ்லாமிய சமூகத்தில் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் அதிலிருந்து விலகி வாழும் சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இன்று வாழ்ந்து வருகின்றது. பெருநாட்களுக்கு மாத்திரம் பள்ளிகளுக்கு வருபவர்கள் இன்று இஸ்லாமிய சமூகத்தில் உண்டு. ஜும்மா தொழுகைக்கு மாத்திரம் பள்ளிக்கு வருபவர்கள் இன்று இஸ்லாமிய சமூகத்தில் உண்டு. ரமதானில் மாத்திரம் தொழுகுபவர்கள் இன்று இஸ்லாமிய சமூகத்தில் உண்டு. ரமதானுடைய காலத்தில் கூட நோன்புகளை நோக்காதவர்கள் இன்று இஸ்லாமிய சமூகத்தில் உண்டு. ஜகாத்தை, குர்பானியை, ஹஜ்ஜை இவைகளெல்லாம் தன் மீது கடமையாக்கப்பட்டிருந்தும் அதில் பொதுபோக்காக தங்களுக்கென்று எல்லைகளை வகுத்துக் கொண்டு இந்த சட்டதிட்டங்களை புறந்தள்ளுபவர்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் உண்டு. பிரார்த்தனைகள் இன்று குறைந்த நிலையில் தொழுதவுடன் வெளியேறுபவர்களாக இந்த சமுதாயம் மாறி இருக்கின்றது. குர்ஆனை ஓதாதவர்களாக, குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக்கொள்ளாதவர்களாக இந்த சமுதாயம் மாறி இருக்கின்றது. திக்ர் என்று சொன்னால் என்னவென்றே தெரியாத ஒரு இஸ்லாமிய சமூகம் இன்று உருவாகி இருக்கின்றது. ஜனாசாவை பின்தொடர்பவர்கள் அந்த தொழுகையில் கூட கலந்து கொள்ளாதவர்களாக, பள்ளியின் வெளியில் ஜனாசாவின் நிலைகளை பார்ப்பவர்கள் இன்று இஸ்லாமிய சமூகத்தில் உண்டு. இப்படி நீண்டதொரு பட்டியலை இந்த இஸ்லாமிய சமூகத்தின் குறைகளுக்கு காட்ட முடியும். இப்படிப்பட்டவர்களை சந்தித்து ஏன் இப்படி இருக்கின்றீர்கள், இறை வழிபாடுகளில் ஏன் இப்படி பொதுபோக்காக இருக்கின்றீர்கள், இறை வணக்கங்களில் இருந்து ஏன் நீங்கள் தூரமாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டோம் என்று சொன்னால் அவர்கள் என்ன பதில் சொல்லுவார்கள் தெரியுமா? இறை வணக்கத்திற்காக படைக்கப்பட்ட நீங்கள் இறையச்சமோடு வாழ்பவர்களுக்கு சுவனத்தை அல்லாஹ் தருவதாக வாக்களித்திருந்தும் உயர்ந்த சமூகமாக, நபியின் உம்மத்தாக இறைவன் உங்களை ஆக்கியிருந்து
அமைப்பை, கைகால்களை அல்லாஹ் சரியாக உங்களுக்கு கொடுத்திருந்து ஏன் இறை வணக்கத்திலிருந்து தூரமாக இருக்கின்றீர்கள் என்று நாம் கேட்டோம் என்று சொன்னால் சிலர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? கடினமான பிரச்சனைகள், கடுமையான கஷ்டங்கள், இது எல்லாம் சரியாகட்டும், என்னுடைய இபாதத்தில் நான் எப்படி இருக்கின்றேன் என்று பாருங்கள். எனது வாழ்க்கையில் கஷ்டங்களோடு கடந்து கொண்டிருக்கின்றது, இந்த கஷ்டங்கள் என்னை விட்டு நீங்கட்டும், நான் எப்படி தொழுகின்றேன், எப்படி வணக்கங்களில் ஈடுபடுகின்றேன் என்பதை பாருங்கள் என்று சொல்லுவார்கள். இன்னும் சிலர்களிடம் கேட்டால், என்னுடைய வாழ்க்கையில் கடுமையான சோதனைகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அந்த சோதனையிலேயே எனது வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கின்றது, என் சோதனை அகன்று விட்டால் நீங்கள் பாருங்கள், இறை வணக்கத்திலேயே நான் மூழ்கி விடுவேன் என்று சொல்லுவார்கள். என்னுடைய பிரச்சனை, எனக்கான சோதனை, இப்படி பல நிலைகளில் நாங்கள் இருப்பதால் வணக்க வழிபாடுகளை எங்களால் முறையாக சரியாக செய்ய முடியவில்லை என்று சொல்லுவார்கள். அன்பானவர்களே, யோசித்துக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் இறை வணக்கத்தில் இருந்து விலகி இறை வழிபாட்டை விட்டுவிட்டு பிரச்சனைகளிலிருந்து, சோதனைகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து நம்மால் வெளியே வர முடியாது. வணக்க வழிபாடுகள் இல்லாமல், வணக்க வழிபாடுகளை புறந்தள்ளிவிட்டு, இறை சிந்தனை இல்லாமல், இறையச்சம் இல்லாமல், படைக்கப்பட்டதின் நோக்கத்தை மறந்துவிட்டு இறை வணக்கங்கள் இருந்து ஒதுங்கி நம்முடைய கஷ்டத்தை விட்டும், சிரமத்தை விட்டும், நோய்களை விட்டும் நம்மால் வெளியே வர முடியாது. அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில இறைவன் பதிவு செய்வான், அல்லதி கலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மரணத்தையும் வாழ்க்கையையும் அல்லாஹ் உண்டாக்கி இருப்பது உங்களில் யார் நற்செயல்கள் செய்பவர்கள் என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காக. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம், நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற மரணித்தவர்கள், இப்படி ஒரு சூழலை அல்லாஹ் நமக்கு மத்தியில் உருவாக்குவது, இந்த உலகத்தில் இவைகளை பார்த்து படிப்பினை பெற்று யார் தனது வாழ்க்கையில் சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இறை பொருத்தத்தோடு வாழ்கின்றான் என்பதை சோதிப்பதற்கு. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை, ஒரு கஷ்டம் முடிந்தால் அடுத்த கஷ்டம், இதுதான் மனித வாழ்க்கையின் நியதி. அல்லாஹ் சொல்லுவான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. பசியால், அச்சத்தால், உயிர் பொருள் சேதத்தால் அல்லாஹ் உங்களை சோதிப்பான். சோதனை நடந்து கொண்டே இருக்கும். ஒன்று வெளியானால் ஒன்று, ஒன்று முடிந்தால் ஒன்று. இந்த உலகம் சோதனை களம். பெருமானார் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின். இறையச்சமுடைய, ஈமானுடைய மக்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை. வஜன்னத்துல் காஃபிர். இறை மறுப்பாளர்களுக்கு இதுதான் சுவனம் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் எப்படியும் வாழலாம், எந்த மதத்திலேயோ, யாரை பின்பற்றியோ, எந்த சூழ்நிலையிலோ அவர்கள் வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் முஃமின்கள் என்பவர்கள், இஸ்லாமியர்கள் என்பவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரையறைகளை அமைக்கப்பட்டவர்கள். எது வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம் என்ற வாழ்க்கையில்
இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் ஈமானுடைய மக்கள். வனபலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. அல்லாஹ் சொல்லுவான், நன்மை வருவதும் உங்களுக்கு சோதனை, தீமை வருவதும் உங்களுக்கு சோதனை. கஷ்டம் இல்லாமல், சிரமம் இல்லாமல், சோதனைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் மனிதன் வாழ்ந்துவிட முடியாது. ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். சிலர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லவா, என் கஷ்டம் நீக்கட்டும், நான் தொழுகையாளியாக மாறிவிடுகின்றேன், என் பொறுப்புகள் நீங்கட்டும், வணக்க வழிபாடுகளில் நான் திளைத்து விடுவேன், என் சோதனைகள் அகலட்டும், சதா பள்ளிவாசலிலேயே நான் என்னை மாற்றிக்கொள்வேன் என்று சொல்பவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுது மனிதன் இந்த உலகத்தில் சோதனைகள் இல்லாத ஒரு நிலையை அடைகின்றானோ, எப்பொழுது மனிதன் இந்த உலகத்தில் கஷ்டமில்லாத ஒரு நிலையை உணர்கின்றானோ, எப்பொழுது மனிதன் இந்த உலகத்தில் சிரமம் இல்லாத ஒரு நிலைக்கு வருகின்றானோ, அறிந்து கொள்ளுங்கள், அவன் சக்கராத்தில் இருக்கின்றான், மரணத்தின் விளிம்பில் அவன் இருக்கின்றான். உலகத்தின் வாழ்க்கை கஷ்டங்களோடு, சிரமங்களோடு, சோதனைகளோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி கஷ்டத்தில் உள்ளவர்கள் சிரமத்தை தாண்டி சக்கராத்துடைய நெருக்கத்தில் வந்த போது காலமெல்லாம் எனக்கான பிரச்சனை, எனக்கான கஷ்டம், எனக்கான சோதனை என்று சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு வணக்க வழிபாடுகளில் ஒதுங்கி இருந்தார்களே, அவர்களுக்கு சக்கராத்து வந்துவிட்டால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத் கால ரப்பி இர்ஜிஊன். இறைவா, என்னை திரும்ப அனுப்பு, எனக்கு மரணத்தை கொடுத்து விடாதே, என்னை உலகத்தில் இன்னும் சிறிது காலம் வாழவை. ஏன்? லஅல்லி அஅமல் சாலிஹா ஃபீமா தரக்த கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. அல்லாஹ் சொல்றான், காலமுல்லா கஷ்டம், சிரமம், சோதனைந்து வணக்க வழிபாடுகளின் பக்கம் எட்டி பார்க்காதவன் மரணம் வந்துவிட்டால் இறைவனிடம் சொல்லுவானா, இறைவா, உலகத்தில் என்னை சிறிது காலம் வாழவை. அப்படி நீ வாழச் செய்தால் இந்த உலகத்தில் நான் நல்ல முறைகள் செய்வேன், தான தர்மங்கள் செய்வேன், உனக்கு பிரியமான காரியங்களில் நான் ஈடுபடுவேன், என்னை சிறிது காலம் விட்டுவிடு என்று சொல்வான். فيقول ربي لولا أخرتني إلى أجل كريم فأصدق وأكن من الصالحين. இன்னும் சிறிது காலம் எனக்கு நீ கொடுத்தால் நல்லவர்களோடு நான் வாழ்வேன், யா அல்லாஹ், என்னை மன்னித்து சிறிது காலம் என்னை இந்த உலகத்தில் வாழவை என்று போராடுவானா. وَلَوْ يُؤَخِّرُ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا. ஆனால் ஒரு காலம் நமக்கான தவணை, மரணத்தின் நேரம் வந்துவிட்டால் ஒரு நொடி கூட பிந்தார், ஒரு நொடி கூட பிந்தார். நம்முடைய வாழும் காலத்திலேயே இறைவனிலை சொல்லிக் கொண்டே இருப்பான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி ஐ யஅதிய அஹதகுமுல் மௌத். மரணம் உங்களுக்கு வருவதற்கு முன்பாகவே இறைவன் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவு செய்து கொள்ளுங்கள். மரணம் உங்களுக்கு வருவதற்கு முன்பாகவே இறை வணக்கங்களில் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருப்பான். மரணத்தின் நேரத்தில் இறைவா, என்னை சிறிது காலம் விட்டுவிடு என்று போராடினால் ஒரு நொடி கூட இறைவன் நமக்கு தருவதாக இல்லை. இந்த காரணமும் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. பிரச்சனை என்று சொல்பவர்கள், இறை வணக்க வழிபாடுகளிலிருந்து விலகி இருப்பவர்கள், அவர்களின் பிரச்சனை பொருளாதார ரீதியாக என்று உணர்ந்தார்கள் என்று சொன்னால்
அல்லாஹ் சொல்லுவான், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். நீங்கள் மன்னரையை அடையும் வரை செல்வத்தின் ஆசை, பேராசை உங்களை விடாது. பொருளாதார ரீதியாக நமக்கு பிரச்சனை, என்னால் தொழுக முடியவில்லை, நோன்பு வைக்க முடியவில்லை, ஜகாத்துகள் கொடுக்க முடியவில்லை என்று சொல்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவார், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். கபூர்ல உன்னை கொண்டு போய் போடும் வரை உனது பொருளாதார பிரச்சனை நீங்காது. உடல் ரீதியாக, நோய் ரீதியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன், என்னால் வணக்கங்களில் ஈடுபட முடியவில்லை என்று சொல்பவர்களா? அதற்கும் அல்லாஹ் பதில் சொல்லுவார், அஹ்ஸிபன் நாஸி அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் கலிமா சொல்லிட்டேன், அல்லாஹ் என்னை சோதிக்க மாட்டான் என்ன நினைச்சுக்கிட்டியா? அல்லாஹ் கேட்கிறான். கலிமா சொல்லிவிட்டால், ஈமானை ஏற்றுக்கொண்டதால் உனக்கு சோதனை இல்லை என்று நீ நினைத்துக் கொண்டாயா? அப்படி அல்ல. உலகது ஃபதன்னல்லதீன மின் கபலிஹிம், முன்னால் வாழ்ந்த அத்தனை நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள். அம் ஹஸிப்தும் அன் துத்குலுல் ஜன்னah வலம் யஅதிக்கும் மித்லல்லதீன ஹலூ மின் கபலிக்கும். முன்னால் வாழ்ந்தவர்களின் சோதனைகள் உங்களுக்கு வராமல் சூனத்திற்குள் ஈஸியாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? மஸ்ஸத்துல் பஅஸா வதுர்ரா, கடுமையான இன்னல்கள், சோதனைகளை அவர்கள் சந்தித்தார்கள். முன்னால் வாழ்ந்த சமுதாயம் அதிலிருந்து இரையச்சத்தோடு ஈடேற்றம் பெற்றது. அந்த நிலையில் நீங்கள் வாழ்ந்தால் மாத்திரமே நீங்கள் சுவனத்தின் வாரிசுதாரர்கள். எனவேதான் இஸ்லாம் சொல்லும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சிரமங்கள் உங்களுக்கு வந்தாலும் அதை பொறுத்துக் கொண்டு இறைவனுக்காக, இறை பாதையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த உலகத்தில் உண்மையான வாழ்க்கையை புரிதல் என்பதை இஸ்லாம் நமக்கு போரே செய்கிறது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாளை மஹ்ஷர் நாளையிலே இறைவனுக்கு முன்னால் அந்த நிலையை எடுத்து காட்டும் போது, இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பதிவு செய்வார்கள், 4 வகை மனிதர்களை நாளை மஹ்ஷர் நாளையில் இறைவனுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். அன்ன அர்பத்தன் பிதஸ்தஷஹிது அலைஹிம் பிஅர்பஅ, 4 நபர்களை இறைவனுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். முதலில் செல்வந்தர்களை, இரண்டாவது உலகத்தில் கஷ்டங்களை, சோதனைகளை அனுபவித்தவர்களை, மூன்றாவது அடிமைகளை, நான்காவது ஏழைகளை. செல்வந்தர்கள், சோதனைகளை, கஷ்டங்களை அனுபவித்தவர்கள், அடிமைகள், ஏழைகள், இந்த 4 நபர்களையும் இறைவனுக்கு முன்னால் நிப்பாட்டப்படும். பெருமானார் சொன்ன செய்தியை முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்வார்கள். இமாம் குர்துபி அவர்கள் தனது கிதாபிலே பதிவு செய்திருக்கின்றார். செல்வந்தர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், மா ஷகலக்கும் அன் இபாதத்தில்லாஹ், உலகத்தின் வாழும் காலத்துல ஏன் நீங்க என்னுடைய வணக்கத்தை விட்டும் மறந்திருந்தீர்கள்? செல்வந்தர்களிடத்திலே அல்லாஹ் கேட்பான், உலகத்தில் வாழும் போது வணக்கம் என்றால் என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்தீர்களே, ஏன் அப்படி இருந்தீங்க? அந்த செல்வந்தர்கள் பதில் சொல்வார்களா, இறைவா, உலகத்துல வாழும் போது கோடான கோடியை எனக்கு நீ கொடுத்துட்ட, அதை பாதுகாப்பதிலேயே, அதை செலவழிப்பதிலேயே, அதை பன்மடங்கு பெருக்குவதிலேயே எனக்கு காலமே ஓடிடுச்சியா அல்லாஹ். செல்வந்தனை கூப்பிட்டு ஏண்டா உலகத்துல நீ தொழுகலைன்னு கேட்டா என்ன சொல்லுவானா? நீ கொடுத்த செல்வத்தை பாதுகாப்பதற்கு,
அதை பராமரிப்பதற்கு, அதை பன்மடங்கு பெருக்குவதிலேயுமே எனது காலம் ஓடிருச்சு யா அல்லாஹ். அடுத்து சொல்லுவானா, நீ கொடுத்தியே இந்த 60-50 வயசு, இதே எனக்கு பத்தல, இன்னும் என் செல்வம் நிறைய இருக்கு, இன்னும் என் செல்வம் நிறைய இருக்கு, நீ பாட்டுக்கு என் உயிரை எடுத்து போட்டு ஏன் சொல்லுவான். அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பானா, சுலைமான் நபின்னு ஒருவர் உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு நான் கொடுத்த ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு நான் கொடுத்த பொருளாதார செல்வம் உங்களுக்கு தெரியுமா? உலகத்தை ஆண்டவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஆட்சியை, அதிகாரத்தை, செல்வத்தை அவர்களுக்கு நான் கொடுத்திருந்தும் ஒரு நொடி கூட என் சிந்தனையிலிருந்து அவங்க விலகலையே. ஒரு நொடி கூட செல்வத்தை காரணம் காட்டி ஒரு வணக்கத்தை கூட அவர்கள் விடவில்லையே. இப்ப அல்லாஹ் கேட்பானா, இப்ப சொல்லுங்க, உங்களிடம் செல்வம் இருந்ததா அல்லது சுலைமான் பெரியாரா? அந்த மக்கள் சொல்வார்களாம், செல்வந்தர்கள் அல்லாஹ்விடம், இறைவா எங்களை மன்னித்து விடு, சுலைமான் நபிதான் செல்வத்தில் உயர்ந்தவர் என்று தனது தவறை புரிந்து கொள்வார்களாம். அல்லாஹ் தஆலா அடுத்து கேட்பானா, சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்களினால் என்னால் வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை என்று சொல்பவர்களிடம், மா ஷகலக்கும் அன் இபாதத்தில்லாஹ், உலகத்துல என்னை வணங்குவதற்காக உங்களை படைச்சேன், ஏன் வணக்கம்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்த நீ ஏன் தொழுகல, ஏன் நோன்பு வைக்கல, ஏன் ஜகாத்து கொடுக்கல, ஏன் தான தர்மங்கள் செய்யல? அல்லாஹ் கேட்கும் போது அந்த சிரமத்தில், கஷ்டத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் சொல்லுவார்களா, இறைவா சோதனைக்கு மேல சோதனை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், இந்த கஷ்டத்திலேயே வாழ்க்கை ஓடிடுச்சு, இந்த கஷ்டங்களோடு, இந்த சிரமங்களோடு என்னால தொழுகைக்கு வர முடியல என்று சொன்ன போது அல்லாஹ் சொல்லுவானா, எவ்வளவு கஷ்டமா? ஐயூப்னு ஒரு நபி இருந்தார் தெரியுமா? ஆட்சி அதிகாரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, மிகப்பெரிய பாரம்பரியத்தின் குடும்பம் அவரது, மிக பெரும் செல்வந்தராக வாழ்ந்தார்கள். செல்வம் போனது, ஆட்சி அதிகாரம் போனது, குடும்பம் உதறிவிட்டது, ஊரை விட்டும் தூராக தூக்கி வீசினார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை. நோயின் கடுமையான வேதனையை அனுபவித்தவர்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இந்த விவரங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அவரிடத்தில் கேட்பானா, சோதனைன்னு சொன்னீங்கள, உலக வாழ்க்கையில கஷ்டம்னு சொன்னீங்கள, நீங்க அனுபவிச்சது கூடவா, அய்யூப் நபி அனுபவிச்சது கூடவா? அவர்கள் சொல்லுவார்களாம், இறைவா எங்களை மன்னித்து விடு. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் பெற்ற சோதனைகளும் கஷ்டங்களும் பிரம்மாண்டமானது, நாங்கள் அனுபவித்தது மிக தூசியை போன்றது, எங்களை மன்னித்து விடு என்று சொல்வார்கள். அடிமைகளாக இருந்தவர்களை அல்லாஹ் அழைத்து கேட்பானாம், மா ஷகலக்கும் அன் இபாதத்தில்லாஹ், நீங்கள் ஏன் உலகத்தில் வாழும் காலத்தில் வணக்க வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபடவில்லை? அன்று அடிமைகள் என்று சொன்னால் இன்று நிறுவனங்களில், தொழில்துறைகளில் வேலைவாய்ப்பு பார்ப்பவர்களை அழைத்து சொல்லுவார்களாம், ஏன் நீங்கள் எல்லாம் தொழுகல்ல? அவர்கள் சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் வாழும் காலத்தில் கடுமையான வேலைகளை எங்களுக்கு தந்தால், குடும்பத்திற்காக ஓடினோம், பிள்ளைகளுக்காக ஓடினோம், மனைவி மக்களுக்காக ஓடினோம், சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்று ஓடினோம், வீடு வாசல் கட்ட வேண்டும் என்று ஓடினோம், எல்லாத்துக்காக ஓடி 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 வேலை பார்த்து தொழுகுவதற்கு நேரம் இல்லையா அல்லாஹ், வணக்கத்தை செய்வதற்கு எங்களுக்கு நேரம் இல்லையா அல்லாஹ், நோன்பு நோற்பதற்கு நேரம் இல்லையா அல்லாஹ் என்று சொன்ன போது அல்லாஹ் சொல்லுவானா, யூசுப்னு ஒரு நபி இருந்தார் தெரியுமா? கடுமையான அழகை அவர்களுக்கு நான் கொடுத்திருந்தேன், அந்த அழகின் மூலமாகவே மிக கொடூரமாக சோதிக்கப்பட்டார்கள், வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள்,
ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அத்தனை இந்த உலகத்துல ரேஷன் கடையை கொண்டு வந்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பாரதூரமான பழுக்களை, வேலை பழுக்களை அவர்களுக்கு கொடுத்திருந்தும் ஒரு நொடி கூட இறை சிந்தனையில் இருந்தவங்க விலகலையே. எல்லாம் செஞ்சும் இறை நினைவை விட்டும் அவர்கள் மாறவில்லை. சொன்னார்களா, இறைவா எங்களை மன்னித்து விடு. அல்லாஹ் இறுதியாக ஏழைகளை அழைப்பானா, மா ஷகலக்கும் அன் இபாதத்தில்லாஹ், உலகத்தில் வாழும் காலத்தில் ஏன் நீங்கள் வணக்க வழிபாடுகளை மறந்தீர்கள்? யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் பசியோடு, பட்டினியோடு, வறுமையோடு எங்களை வாழச் செய்தாய். இரவு முழுக்க பசியோடு நாங்கள் கடந்தோம், பகல் முழுக்க உழைத்துக் கொண்டே இருந்தோம். எங்கள் வறுமை எங்களை விட்டு மீறவில்லை, எங்கள் பசி எங்களை விட்டும் தீரவில்லை. எனவே எங்களால் வணக்க வழிபாடுகளை செய்ய முடியவில்லை என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்லுவாராம், ஈசா என்று ஒரு நபி இருந்தாரே, அவருடைய வறுமையை குறித்து உங்களுக்கு தெரியுமா? அத்தனை சோதனையிலும், வறுமையிலும், கஷ்டத்திலும், பசியிலும் இறைவனை மறக்கவில்லை எனது நபி என்று அல்லாஹ் சொன்ன பொழுது தங்களின் குறைகளை, குற்றங்களை ஒப்புக்கொண்டார்களாம் இந்த 4 நபர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்வார்கள். பெருமானாருக்கு வராத சோதனையா, பெருமானாருக்கு வராத கஷ்டமா? ஒட்டுமொத்த இந்த உலகம் அனுபவிக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் அடைந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறக்கும் போதே யதீமாக, அனாதையாக பிறந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறந்த 6ஆம் வயதில் தாயை இழந்து அனாதையாக, நிராயுதபாணியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சமகால காலத்தில் பிறந்த அபூபக்கர், அபூ சுஃபியானுக்கு கிடைத்த கல்வியை கூட பெருமானாரால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. உலகத்தின் சார்பில் மார்க்கத்திற்காக பல இழப்புகளை அடைந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தனக்கு ஆதரவாக இருந்த கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூ தாலிப் போன்றவர்களின் மரணத்தால் மிக பெரும் நெருக்கடியில் வாழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஊர் விளக்கம் என்ற பெயரில் பெருமானார் 3 ஆண்டுகள் பாறைகளுக்கு மத்தியில், மலைகளுக்கு மத்தியில் ஊரை விட்டு வெளியாக்கப்பட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதி நபி என்பதால் பெற்ற ஆண் குழந்தைகளை இறந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான் வாழும் காலத்திலேயே தன்னுடைய 3 பெண் மக்களை இழந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறந்த பூமியை விட்டும் துரத்தப்பட்டார்கள், எதிரிகளால் அச்சுறுத்தப்பட்டார்கள், நயவஞ்சர்களின் வஞ்சக சூழ்ச்சியில் மாற்றிக்கொண்டார்கள். பெருமானார் படாத கஷ்டமா நாம் அனுபவித்து விட்டோம். உணவிற்காக சஹாபாக்கள் சொல்லுவார்கள், தொடர்ந்து 3 நாட்கள் பெருமானாரின் வீட்டில் அடுப்பெரிந்ததை நாங்கள் பார்த்ததில்லை, அடுப்பெரிந்ததை நாங்கள் பார்த்ததில்லை. தொடர்ந்து 3 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிறார உணவருந்தியதில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவை தவணையாக பெறுவதற்காக தங்களுடைய கவசத்தை அடமானம் வைத்திருந்தார். கவசத்தை அடமானம் வைத்து வார்கோதுமையையும் ரொட்டியையும் பெற்று வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட நபி தெரியுமா? அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், என்னிடம் வந்த ஜிப்ரீல் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உலகத்தின் செல்வங்களை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க சொல்லுகின்றான், நீங்கள் ஆணையிட்டால் இதோ இந்த மலையை நான் தங்கமாக மாற்றித் தருகின்றேன் என்று அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக கேட்க சொன்னார். அந்த நேரத்தில் பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஜிப்ரீலே, நான் இதற்காக இந்த உலகத்தில் வந்தவன் அல்ல,
இதற்காக இந்த உலகத்தில் வந்தவன் அல்ல. ஒருவேளை வயிறார சாப்பிட்டால் எனது இறைவனை நான் நின்று வணங்குவேன் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم احيني بمسكينا وامتني بمسكينا واحشرنا في زمرة المساكين. இறைவா, என்னை ஏழையாகவே வாழச் செய், ஏழையாகவே மரணிக்கச் செய், நாளை மறுமையில் ஏழையின் கூட்டத்தில் என்னை எழுப்புவாயாக என்று பிரார்த்தனை செய்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வறுமையை காரணம் காட்டி, செல்வத்தை காரணம் காட்டி, வேலை பழுக்களை காரணம் காட்டி இறை நெருக்கத்தை விட்டும் இந்த சமூகம் தூரமாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலும் காரணம் சொல்லி இறைவனிடம் தப்பித்து விட முடியாது. எதற்கும் காரணம் சொல்ல முடியாது. அன்பானவர்களே, வணக்க வழிபாடுகள் நம்மை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவதற்காக. இந்த சமூகம் சரியாக மார்க்கத்தை பின்பற்றப்படவில்லை என்று சொன்னால் நம்மை அழித்துவிட்டு வேறொரு மக்களை உருவாக்கி அவர்களை மார்க்கத்தின் அடிப்படையில் வாழச் செய்வதற்கு இறைவனுக்கு முடியும். நாம் இந்த உலகத்தில் சரியாக வாழ்கின்றோமா என்பதை சோதிப்பதற்காகத்தான் சோதனைகளை, கஷ்டங்களை, நெருக்கடிகளை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கின்றான். எல்லாத்துக்குமே பிளஸ் இருக்கணும், மைனஸ் இருக்கணும். மைனஸ் இல்லைன்னா பிளஸ்ங்கிறது தெரியாது, பிளஸ் இல்லைன்னா மைனஸ்ங்கிறது தெரியாது. தராசு தட்டில் ஒன்று இறங்கினால் தான் ஒன்று ஏறும். இதுதான் உலகத்தின் நியதி. ஆரம்ப காலம் முதல் இன்று வரை இஸ்லாமை துன்புறுத்தி பார்ப்பதால், இஸ்லாமியர்களை சோதித்து பார்ப்பதால், இஸ்லாமியர்கள் மீது அவதூறுகளை பரப்புவதால் இந்த உலகம் ஏதோ சென்று கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு பேலன்ஸில் அல்லாஹ் ஓட்டிக் கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, இந்த நிலையில் நம்முடைய ஈமான், நம்முடைய செல்வம், நம்முடைய வேலைகள், நம்முடைய சிந்தனைகள் இறைவன் பக்கம் மீளுகின்றதா என்பதைத்தான் அல்லாஹ் சோதனை செய்கின்றான். குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு வாசகம், வலக்கத் ذرعنا لجهنم كثيرا من الجن والانس. மனிதர்களிடம் இருந்து ஜின்களிடம் இருந்தும் அதிகமானவர்களை நரகத்திற்காக நான் படைத்திருக்கின்றேன் அல்லாஹ் சொல்லுவான். மனிதர்களில் அதிகமானவர்களை நரகத்திற்காக நான் படைத்திருக்கின்றேன். யார் அது? லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்களை அல்லாஹ் கொடுத்திருப்பான். லா யஃகஹூன பிஹா, அந்த உள்ளத்தை கொண்டு இறை சிந்தனையற்றவனாக வாழுவான். வலஹும் அயூனுன், அவனுக்கு சரியான பார்வையை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அந்த பார்வையை வைத்து இறைவனுக்கு மாற்றமானதை பார்த்துக் கொண்டிருப்பான். வலஹும் ஆதானும், அவர்களுக்கு செவிகளை அல்லாஹ் கொடுத்திருப்பான். லா யஸ்மஊன பிஹா, இந்த செவியை கொண்டு எதை கேட்க வேண்டுமோ அதை விட்டு மறந்து வாழ்ந்திருப்பான். எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? உலாயிக கல் அன்ஆம், சரியான உள்ளத்தை கொடுத்து, சரியான பார்வையை கொடுத்து, உடல் அமைப்புகளை சரியாக கொடுத்து, எல்லாம் சரியாக கொடுத்து இறைவனை மறந்து வாழுகின்றானே, இவன் யார் தெரியுமா? உலாயிக கல் அன்ஆம், இவன் மிருகத்தை போன்றவன். அல்லாஹ் முடிக்கல, அல்லாஹ் முடிக்கல. அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், பல்ஹும் அதல்லு, அந்த மிருகத்தை விடவும் கேடு கெட்டவன் யார்? எல்லாத்தையும் அல்லாஹ் சரியாக கொடுத்து இறை நினைவற்று இறைவனை மறந்து இறை பாதையை விட்டும் தவிர்ந்து வாழ்ந்தானே, இவன் என்பதாக இறைவன் எச்சரிக்கை செய்கின்றார். அன்பானவர்களே, இந்த உலகம் நம்மை சோதித்துக் கொண்டே இருக்கும். இந்த மனித சமூகம் நம்மை நெருக்கடியில் ஆழ்பட செய்து கொண்டே இருக்கும். இதிலிருந்து இறை அச்சத்தோடு எப்படி மீளுகின்றோம் என்பதுதான் குர்ஆன் நெடுகிலும் நமக்கு தரக்கூடிய படிப்பினைக்குரிய வரலாறு. அந்த அடிப்படையில் வாழ்ந்து இவ்வுலகிலும் வெற்றி பெறக்கூடிய உயர்ந்த வாக்கியவான்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை மாக்கியருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு மரணமாக கூடிய உயர்ந்த பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரை மாக்கியருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே,
துருவா லமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபார் கதீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகமாக தௌபா செய்தவர்களாக இறைவனத்தில் தன்னுடைய பாவ மன்னிப்பை வலது கரத்தில் பெற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக.